வணக்கம். வந்து இந்த ஒரு ஆழமான தேடருக்கு உங்கள நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ம், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பயணம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது அனுபவமா இருக்கும். ஆமா. நீங்க எப்பதாவது, அதாவது வாழ்க்கையில எல்லாமே அடைஞ்சிட்டோம், பணம், புகழ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கும்போது ஒரு இனம் புரியாக வெறுமை வரும், அதானே கேட்க வரீங்க? எக்ஸாக்ட்லி அதேதான். உலகமே கொண்டாடுற ஒரு வெற்றியை அடைஞ்ச பிறகும் ராத்திரியில தூக்கம் வராம தவிச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்தா இந்த தேடல் உங்களுக்கானதுதான். கண்டிப்பா. இன்னைக்கு நாம எந்த மூலப்பொருளை பத்தி பேச போறோம்? இன்னைக்கு நாம அலச போறது ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவு தொடர்ல வர்ற 87வது ஆடியோவ. இது சும்மா ஏதோ ஒரு தத்துவத்தை சொல்ற உரை கிடையாது. என்ன சொல்றதுன்னா, இது மனித மனசோட ரொம்ப இருண்ட பக்கங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற ஒரு உளவியல் அறுவை சிகிச்சைன்னு சொல்லலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. உண்மையான செல்வம்னா என்ன? புத்தரோட போதனைகளுக்கும் கார்ல் மார்க்ஸ், சிக்மண்ட் ஃப்ராய்ட் இவங்களோட அறிவியல் கோட்பாடுகளுக்கும் என்ன தொடர்பு? இதையெல்லாம் ஓஷோ எப்படி பிரிக்கிறாருன்னு நாம இன்னைக்கு பிரிச்சு மேயப் போறோம். இந்த பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு. ஊஷுவோட இந்த பதில்களை நீங்க ஒரு சாதாரண ஆன்மீக அறிவுரையா தயவு செஞ்சு சுருக்கிடக்கூடாது. ஆமா, அப்படி செஞ்சா இதோட மைய கருத்தே நம்ம தவற விட்டுருவோம். உண்மைதான். அவர் இங்க பேசுறது மனிதனோட ஆழ்மன சிக்கல்களை பத்தி. நாம நமக்கே தெரியாம போட்டிருக்கிற மனவிலங்குகளை எப்படி உடைக்கிறது அப்படிங்கிற ஒரு தேடல் இது. சரி, நாம முதல் கேள்விக்குள்ள போலாம். ஒருவர் ஓஷோ கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாரு. அதாவது, என்கிட்ட பணம் இருக்கு, சமூகத்துல பெரிய பதவி இருக்கு, எல்லாரும் தேடி வர்ற புகழ் இருக்கு. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு துளி கூட அமைதி இல்ல. நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. கரெக்ட். இந்த கேள்விக்கு ஓஷோ சொல்ற பதில் நாம இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்த அஸ்திவாரத்தே அசைச்சு பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா, உலகியல் பொருட்களை, அதாவது இந்த வீடு, நிலம், பணம், இதெல்லாம் செல்வம்னு நாம சொல்றதே ரொம்ப பெரிய மொழிப்பிடின்னு அவர் சொல்றாரு. அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ரொம்ப நுட்பமான விஷயம் இது. நாம எதையெல்லாம் பெருமையா செல்வம்னு சேர்த்து வைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல நம்மளை விட்டு போயிடக்கூடியவை. ஒரு திருடம் உங்க பணத்தை திருடலாம், ஒரு தீ விபத்து உங்க விட்டு அழிக்கலாம். பங்குச் சந்தையோட ஒரு சின்ன சரிவு மொத்த சேமிப்பையும் காலி பண்ணிடும் இல்லையா? அதான் உண்மை. மரணம் வரும்போது இதுல ஒரு சின்ன ஊசியை கூட நீங்க எடுத்துட்டு போக முடியாது. அப்படி இருக்கும்போது நிரந்தரம் இல்லாத ஒண்ண எப்படி செல்வம்னு சொல்ல முடியும்? அப்போ உண்மையான செல்வம்னா என்ன? திருட முடியாத, நெருப்பால அழிக்க முடியாத, மரணம் கூட நெருங்க முடியாத ஒண்ணுதான் உண்மையான செல்வம். அதுதான் தியானம், உங்களுக்குள் இருக்கிற விழிப்புணர்வு, அந்த உள்ளொளி. வெளியில நீங்க தேடுற எதுவுமே உங்க சொத்து கிடையாது. இத கேக்கும்போது எனக்கு அந்த பயாஸ் அப்படிங்கிற கிரேக்க தத்துவ ஞானியோட கதை தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஆமா, ஒரு செழிப்பான கிரேக்க நகரத்தை எதிரி படைகள் கைப்பற்றிடுறாங்க. அப்போ அந்த எதிரி பட தளபதி ஒரு சலுகை தர்றான். உங்க உயிரை விட்டுடுறோம், ஆனா நீங்க உங்க முதுகுல கைகள்ல எவ்வளோ பொருட்களை சுமக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்துட்டு ஊரை விட்டு போயிடலான்னு சொல்றான். அப்போ அந்த மக்கள் எல்லாரும் பதற்றமா ஓடி கிடைச்ச தங்கம், வெள்ளி, நகைகள் எல்லாத்தையும் பெரிய மூட்டையா கட்டிட்டு அழுகிட்டே வெளியேறாங்க. ஆனா அந்த கூட்டத்துக்கு நடுவுல பயாஸ் அப்படிங்கிற அந்த தத்துவ ஞானி மட்டும் கையில எந்த மூட்டியும் இல்லாம ரொம்ப சுதந்திரமா வானத்தை பார்த்து பாட்டு பாடிட்டே ஆனந்தமா நடந்து போறாரு. அந்த காட்சியை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் கண்ணீரோட பொருட்களை சுமக்கிற மக்கள், இன்னொரு பக்கம் புன்னகையோட போற ஒரு ஞானி. அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பொண்ணு பயாஸ பார்த்து பரிதாபப்பட்டு, ஐயோ பாவம், எடுத்துட்டு போக உங்ககிட்ட எந்த பொருளுமே இல்லையேன்னு கேக்குறா. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? என்னுடைய உண்மையான செல்வம் என்னோட குணமும் தியானமும் மட்டும்தான். அதை நான் முழுமையா என்னக்குள்ள எடுத்துட்டு போறேன். அதுக்கு எடையும் இல்ல, யாரும் அதை பறிக்கவும் முடியாதுன்னு சொன்னாரு. இது வெறும் கதை மட்டும் இல்ல. நாம வெளியில பொருட்களை சுமக்க சுமக்க உள்ள இருக்கிற அமைதி குறையுது அப்படிங்கிற ஒரு உளவியல் பாடம். எந்த அளவுக்கு பௌதிக சுமை அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு ஆன்மா கனத்து போகுது. இந்த பயாஸ் கதையை பொறுக்கிற நவீன வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்க தோணுது. நாம வாங்குற ஒவ்வொரு ஆடம்பர பொருளும், சோஷியல் மீடியால தேடுற அங்கீகாரமும் நம்ம முதுகுல நாமளே ஏத்திக்கிற கண்ணுக்கு தெரியாத மூட்டைகள் தான். அந்த மூட்டைகளை காப்பாத்தவே நம்ம வாழ்நாளை நாம செலவழிக்கிறோம். இதையே வலியுறுத்துற மாதிரி ஓஷோ இன்னொரு கதையும் சொல்றாரு. ஒரு முழு நிலவு ராத்திரியில மரத்தடியில ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்திருக்கான். அவன் கிட்ட ஒரு உடைந்த பிச்சை பாத்திரம் மட்டும்தான் இருக்கு. அதை தட்டிட்டு ரொம்ப ஆனந்தமா பாடிட்டு இருக்கான். அந்த வழியா வந்து ஒரு சக்கரவர்த்தி இதை பாக்குறாரு. அவருக்கு பெரிய ஆச்சரியம், கூடவே ஒரு பொறாமையும் வருது. ஒரு சக்கரவர்த்தியான எனக்கே கிடைக்காத இந்த பரவச நிலை இவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு யோசிக்கிறாரு.
அவர்கிட்ட போய் என்னை விட உங்கிட்ட அப்படி என்ன பெரிய செல்வம் இருக்குன்னு சக்கரவர்த்தி கேக்குறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரன், என்கிட்ட வெளியில காட்டுறதுக்கு எந்த பொருளும் இல்ல, ஆனா எனக்குள்ள பாடுறதுக்கு நிறைய பாடல்கள் இருக்குன்னு சொல்றான். சக்கரவர்த்திக்கு இது புரியல. அவனோட ஆனந்தத்தை விலைக்கு வாங்க நினைச்சு அவனை அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் பெரிய பட்டு மெத்தையில தூங்க வைக்கிறாரு. மறுநாள் காலையில அந்த பிச்சைக்காரன் சக்கரவர்த்திய பார்த்து ஒரு உண்மை சொல்றான். நேத்து ராத்திரி தூங்கும்போது நீங்களும் நானும் ஒண்ணுதான், ஆனா விழிச்சிருக்கும்போது தான் வித்தியாசம் தெரியுது. நான் விழிச்சிருக்கும் ஒவ்வொரு கணமும் இறைவனை நினைச்சு ஆனந்தப்படுறேன். ஆனா நீங்களும் முழிச்ச உடனே உங்க சாம்ராஜ்யத்தை காப்பாத்துற கவலையில மூழ்கிடுறீங்கன்னு சொல்றான். இது ரொம்ப கூர்மையான ஒரு பார்வை. நேயர்களே, இது உங்களுக்கு ஒரு நேரடியான கேள்வி. நீங்க சம்பாதிச்ச வெற்றிகளோ பதவிகளோ உங்கள ராத்திரியில நிம்மதியா தூங்க விடுதா, இல்ல அதை எப்படி தக்க வைக்கிறதுங்கிற கவலை உங்க அமைதியை கெடுக்குதா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. ரொம்ப சரியான கேள்வி. அடுத்து நாம ஒரு சுவாரஸ்யமான பகுதிக்குள்ள போலாம். ஆமா, புத்தரோட போதனைகளுக்கும் அறிவியல் சமூகவியலுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற விஷயம்தான் அது. பொதுவா புத்தர்னா ஆன்மீகவாதி, கார்ல் மார்க்ஸ்னா பொது உடைமை சிந்தனையாளர், சிக்மண்ட் ஃப்ராய்டுனா உளவியல் நிபுணர்னு நாம பிரிச்சு வச்சிருக்கோம். ஆனா புத்தரோட 4 ஆரிய உண்மைகள் அறிவியல் பூர்வமானவையா அப்படிங்கிற கேள்விக்கு ஓஷோ இவங்க 3 பேரையும் ஒரே நேர்கோட்டில் இணைக்கிறாரு. மார்க்ஸ், ஃப்ராய்ட் இவங்களோட அடிப்படை தத்துவங்களே புத்தரோட கொள்கையிலிருந்து தான் வந்துச்சுன்னு அவர் சொல்றது உண்மையிலே ரொம்ப பெரிய திறப்பு. இது நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். புத்தரோட அந்த 4 உண்மைகள் என்ன? முதல் உண்மை, இந்த உலகத்துல துன்பம் உண்டு. 2வது, அந்த துன்பத்துக்கு ஒரு காரணம் உண்டு. 3வது, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சா அதை தீர்க்க ஒரு வழி உண்டு. 4வது, ஒரு விடுதலையான நிலை உண்டு, அதாவது நிர்வாணம். கரெக்ட். இது ஒரு ஆன்மீக போதனை மட்டும் கிடையாது, இது ஒரு அசல் அறிவியல் முறை. ஒரு மருத்துவர் நோயை கண்டுபிடிச்சு குணப்படுத்துற முறை இது. இதத்தான் கார்ல் மார்க்ஸ் பொருளாதார ரீதியா பயன்படுத்தினாரு. அதாவது சமூகத்துல ஏழைகள் தாங்கள் சுரண்டப்படுறோம் அப்படிங்கிற துன்பத்தை முதல்ல உணரணும்னு மார்க்ஸ் சொன்னாரு. ஆமா, கஷ்டப்படுறது கடவுள் எழுதின விதி இல்ல, அது சமூக அமைப்பால உருவாக்கப்பட்ட துன்பம்னு மக்கள் உணரணும். துன்பம் இருக்குன்னு உணர்ந்தாதான் அதுல இருந்து விடுபடணும்னு தோணும். இது புத்தரோட முதல் உண்மை. ஆன்மீக கருத்தை வர்க்க போராட்டத்துக்கான கருவியா மாத்தினது பெரிய புரட்சி தான். இதே மாதிரிதான் உளவியல்ல சிக்மண்ட் ஃப்ராய்டும் பண்ணிருக்காரு. ஆமா, மனநலம் பாதிக்கப்பட்ட நோயாளி முதல்ல தனக்குள்ள ஒரு மனச்சிக்கல் இருக்கு, அதாவது துன்பம் இருக்கு அப்படிங்கறத ஏத்துக்கணும்னு ஃப்ராய்ட் சொல்றாரு. எனக்கு நோயே இல்லைன்னு வாதிடுற ஒருத்தனுக்கு எந்த டாக்டராலையும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, அப்படித்தானே? கண்டிப்பா. நோய் இருக்குன்னு ஒத்துக்கிறப்போதான் சிகிச்சையே தொடங்குது. இதுவும் புத்தரோட முதல் உண்மைதான். இப்போ 2வது உண்மைக்கு வருவோம். துன்பத்துக்கு ஒரு காரணம் உண்டு. இங்கேதான் ஓஷோ ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு. கர்மா கோட்பாடு அப்படிங்கிற பேர்ல ஒரு போலித்தனமான காரணத்தை எப்படி மதகுருமார்களும் செல்வந்தர்களும் உருவாக்குனாங்கன்னு விளக்குறாரு. ஏழையா இருக்கிறதும் அடிமையா இருக்கிறதும் முற்பிறவி பாவம்னு சொல்லி ஏமாத்தினாங்க. இதை கேட்டு பழக்கப்பட்ட மக்களும், ஆமா இது என் தலையெழுத்துன்னு எந்த எதிர்ப்பும் இல்லாம துன்பத்தை ஏத்துக்க பழக்கிக்கிட்டாங்க. இது சுரண்டவங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு. இதத்தான் மார்க்ஸ் உடைச்சாரு. துன்பத்துக்கான காரணம் முற்பிறவி பாவம் இல்ல, ஆளும் வர்க்கத்தோட சுரண்டல் தான் அவர் உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சாரு. மனிதர்கள் தங்களோட துன்பத்தை எப்படி கையாள்றாங்கன்னு விளக்க ஓஷோ ஒரு சூஃபி கதையை சொல்றாரு. ஆமா, மனிதர்கள் எப்ப பார்த்தாலும் கடவுளுக்கிட்ட போய் எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம்னு புலம்பிட்டே இருப்பாங்க. அதனால சலிப்படைஞ்ச கடவுள் ஒரு நாள் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. உங்க துன்பங்கள் எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய கோயிலுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. அங்க போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச அல்லது ரொம்ப சுலபம்னு நினைக்கிற வேறொருத்தரோட மூட்டைய நீங்க எடுத்துக்கலான்னு கடவுள் சொல்றாரு. மக்கள் எல்லாரும் சந்தோஷமா தங்க துன்ப மூட்டைகளை தூக்கிட்டு ஓடுறாங்க. ஆனா அங்க போய் மத்தவங்களோட மூட்டைகளை திறந்து பார்த்ததும் எல்லாருக்கும் பேரதிர்ச்சி. மத்தவங்களோட ரகசியமான கொடூரமான துன்பங்களை பார்த்ததும் பயந்து நடுங்குறாங்க. ஐயோ, இவங்க கஷ்டத்துக்கு என் கஷ்டம் எவ்வளவோ பரவாயில்ல, என் துன்பம் எனக்கு பழகி போச்சுன்னு நினைச்சு அவசரமா தங்களோட சொந்த மூட்டையே திரும்ப எடுத்துட்டு ஓடிட்டாங்களாம். மனித மனசோட விசித்திரமான உளவியல் இதுதான். நாம பழகின துன்பங்களை விட்டுவிட தயங்குறோம். முகம் தெரியாத சுதந்திரத்தை விட பழக்கப்பட்ட சிறைச்சாலை பாதுகாப்பா தெரியுது. புத்தரோட வழியை பின்பற்றுவது அப்படிங்கிறது இந்த பழக்கப்பட்ட துன்பங்களை வீசெறிவதுதான். இதுக்கு இன்னொரு கதையும் இருக்கு. ஒரு முறை புத்தர் கையில பிச்சை பாத்திரத்தோட நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அங்கே வந்த ஒரு விவசாயி கோபமா கேக்குறான்,
நல்ல உடம்பு இருக்கு, நீங்க ஏன் என்ன மாதிரி நிலத்தை உழுது விவசாயம் செஞ்சு சாப்பிடக்கூடாதுன்னு கேக்குறான். அதுக்கு புத்தர் கொஞ்சமும் கோவப்படாம, நண்பனே, நானும் ஒரு விவசாயிதான்னு சொல்றாரு. நம்பிக்கையே நான் தூவும் விதை, என் பக்தியே மழை, விழிப்புணர்வே நான் பயன்படுத்தும் கலப்பைன்னு புத்தர் சொல்றாரு. முடிவில் நான் அறுவடை செய்வது எல்லையில்லா அமைதி கொண்ட நிர்வாண நிலைன்னு சொல்லி முடிக்கிறாரு. அக உலகில் நாம செய்யற விவசாயம் இதுதான். இதைவிட ஆழமா யாரும் இதை விளக்கிட முடியாது. சரி, விழிப்புணர்வுங்கிற கலப்பைய வச்சு உழணும்னு சொல்றாங்க. அந்த விழிப்புணர்வை நாம எப்படி பெறுவது? சாத்திரங்களை புத்தகங்களை படிச்சா கிடைக்குமா? இங்கதான் ஓஷோ ரொம்ப காட்டமா பதில் சொல்றாரு. இரவல் வாங்கப்பட்ட அறிவு, அதாவது மத்தவங்களோட அனுபவங்களை மனப்பாடம் செய்யறதுனால எந்த லாபமும் இல்லைன்னு ஆணித்தரமா சொல்றாரு. அது எப்படி நம்மள முட்டாளாக்கும்? ஒரு கிராமத்து மனிதனோட கதையை எடுத்துக்கலாம். அவனுக்கு சொந்தமா ஒரு பசுமாடு கூட கிடையாது. ஆனா ஒரு விசித்திரமான பழக்கம். தினமும் ஊர் மக்கள் மாடு மேய்ச்சலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு அந்த மாடுகளை எல்லாம் உட்கார்ந்து எண்ணுவான். எந்த மாடு யாருடையது, எவ்வளோ பால் கறக்கும்னு அவனுக்கு அத்துப்படி. ஆனா அந்த மாடுகள் கறக்கிற பால்ல ஒரு சொட்டு கூட அவனுக்கு சொந்தம் இல்ல. சொந்த அனுபவம் இல்லாம சாத்திரங்களை மட்டும் படிச்சு வச்சிருக்கிறவங்க இந்த ஆழ மாதிரி தான். அனுபவத்தோட சுவையை அவங்க உணர்வதே இல்ல. மத்தவங்களோட அறிவை அப்படியே கண்மூடித்தனமா பின்பற்றது எவ்வளவு ஆபத்துன்னு விளக்க கலீல் ஜிப்ரானோட கதைய ஓஷோ மேற்கோள் காட்டுறாரு. அது உண்மையிலே கொஞ்சம் பயங்கரமான கதை தான். ஆமா, ஜிப்ரான் ஒரு புது நகரத்துக்கு போறாரு. அங்க உள்ள மக்கள் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில உடல் உறுப்புகளை இழந்து ஊனமுற்று இருக்காங்க. ஒருத்தருக்கு கை இல்ல, ஒருத்தருக்கு கண் இல்ல, பேச நாக்கு இல்ல. என்னடா இது, பெரிய போர் ஏதாவது நடந்ததானே ஜிப்ரான் குழம்பி போய் ஒரு பெரியவர்கிட்ட கேக்குறாரு. அந்த பெரியவர் ஊர் நடுவுல இருக்கிற ஒரு கல்வெட்டை காட்டுறாரு. அதுல அந்த ஊரோட புனிதமான சாத்திரங்கள் எழுதியிருக்கு. உன் கண் தவறு செஞ்சா கண்ணை பிடுங்கி எரி. உன் கை தவறு செஞ்சா கைய வெட்டு, நாக்கு பொய் சொன்னா நாக்கு அறுத்துடுன்னு எழுதியிருக்கு. அந்த ஊர் மக்கள் எந்த சிந்தனையே இல்லாம அத அப்படியே குருட்டுத்தனமா பின்பற்றியிருக்காங்க. இதோட விளைவு அந்த ஒட்டுமொத்த சமூகமும் முடங்கி போயிடுச்சு. மதச் சாத்திரங்கள்ல உள்ள உருவகங்களை காலத்துக்கு ஏத்த மாதிரி பகுத்தாய்ந்து பார்க்காம இருந்தா சமூகம் தன்னைத்தானே அழிச்சுக்கும். மனிதனோட சுதந்திர சிந்தனையை முடக்கிடுற அபாயம் இந்த இரவல் அறிவுக்கு இருக்கு. இத ஓஷோ நிலவும் விரலும் அப்படிங்கிற ஜன் தத்துவத்தின் மூலம் அழகா விளக்குறாரு. பகவத்கீதை, குரான், பைபிள், திருக்குறள் எல்லாமே ஒரே நிலவக் காட்டுற வெவ்வேறு விரல்கள் தான். நிலவக் காட்டுறதுக்கு தான் அந்த விரல்கள் நீட்டப்பட்டுச்சு. ஆனா துரதிருஷ்டவசமா மக்கள் நிலவ பாக்குறத விட்டுட்டு அந்த விரல்களை பிடிச்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என் விரல் தான் சிறந்தது, உன் விரல் தப்புன்னு வாதிடுறாங்க. அதனாலதான் வெளியில புத்தகங்களை தேடி ஓடுறது நிறுத்திட்டு உங்க மனச முதல்ல படிங்கன்னு அவர் அறிவுறுத்துறார். புத்தகங்கள் வழிகாட்டலைன்னா நமக்குள் எழும் வாழ்வியல் கேள்விகளுக்கு என்னதான் தீர்வு? ஒருத்தர் கேக்குறாரு, எனக்குள் ஏதோ கேள்வி கேட்கணும்னு தோணுது, ஆனா வார்த்தைகள் வரல, ஒரு தவிப்பு மட்டும் இருக்குன்னு. ஒரு மனிதனோட தேடல் எப்படி பரிணாம வளர்ச்சி அடையுதுன்னு ஓஷோ 3 நிலையா பிரிக்கிறாரு. முதல் நிலை குதூகலம். இது சின்ன குழந்தைங்க மாதிரி எதை பார்த்தாலும் கேள்வி கேட்கறது. வானம் ஏன் நீளமா இருக்கு, மரம் ஏன் வளருதுன்னு கேட்பாங்க. ஆனா பதிலுக்காக நிக்க மாட்டாங்க, அடுத்தடுத்துக்கு ஓடிடுவாங்க. 2வது நிலை ஜிக்ஞாசா. இது ஒரு தீவிரமான அறிவுபூர்வமான தேடல். ஒரு விஞ்ஞானியோ தத்துவ ஆய்வாளரோ ஒரு கேள்வி கேட்டா பதில் கிடைக்கிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க. ஆனா ஓஷோ குறிப்பிடுற அந்த 3வது நிலைதான் ஆன்மீகத்தோட உச்சபட்ச தேடல் இல்லையா? ஆமா, அதுதான் முமுக்ஷா. இது வெறுமனே அறிவை தேடுறது கிடையாது. தன் வாழ்க்கை முழுவதையும் பணயம் வச்சு விடை தேடுற ஆழமான தாகம். உங்களுக்கான விடை எந்த புத்தகத்திலையும் இல்ல, முழுமையான மௌனத்துல தான் இருக்குன்னு உணர்ற நிலை. அந்த முமுக்ஷாவிற்கான விடைய எந்த குருவாலையும் வார்த்தைகளால போதிக்க முடியாது, அவங்க உங்கள மௌனத்தோட பாதையில தான் தழுவாங்கன்னு ஓஷோ சொல்றாரு. அதனால தான் அந்த பயாசித் அப்படிங்கிற சூஃபி ஞானியோட கதை ரொம்ப அழுத்தமா இருக்கு. அவர் தன் குருவோட பக்கத்துல தொடர்ந்து 12 வருஷம் எந்த கேள்வியும் கேட்காம வெறும் மௌனத்துல மட்டுமே உட்கார்ந்திருந்தாரு. வார்த்தைகளை கடந்த அந்த மௌனத்துல தான் அவர் ஞானத்தை அடைஞ்சாரு. அதே போலதான் சீன நாட்டு ஜென் துறவி லியாங்ஜே கதையும். ஆமா, அவர் தன் குரு யுன்மென் என்பவரை நினைச்சு ஒவ்வொரு வருஷமும் பெரிய விழா கொண்டாடினாரு. அந்த குரு அவருக்கு எந்த உபதேசமும் வழங்கல. லியாங்ஜே எப்போ கேள்வி கேட்டாலும் குரு சும்மாரு வாய மூடுன்னு சொல்லி அவரை மௌனமாக்குனாரு. தன்னை மௌனத்தின் ஆழத்துக்கு தள்ளியதற்காகவே தன் குருவை போற்றினார் லியாங்ஜே. உண்மையான குரு விடையை சொல்லி உங்களை திருப்திப்படுத்துபவர் அல்ல, உங்களை உங்களுக்குள்ளேயே திருப்பி அனுப்புபவர். ஆனா இந்த உச்சநிலையை அடையும் போது மனிதனுக்கு ஒரு பெரிய பயம் வரும். ஓஷோ இத கருவறை உருவகத்தோடு ஒப்பிடுறாரு.
தாயின் கருவறையில ஒரு குழந்தை மிதந்துகிட்டு இருக்கும்போது அதுக்கு எந்த கவலையும் இல்ல. அது ஒரு பாதுகாப்பான சொர்க்கம். ஆனா பிரசவ வலி வரும்போது அந்த நெருக்கடியான பாதை வழியே வெளியே தள்ளப்படும்போது குழந்தைக்கு ஒரு பெரிய மரண பயம் வருது. தனக்கு தெரிஞ்ச உலகம் அழியுதேன்னு துடிக்குது. ஆனா வெளியில வந்தால்தான் இந்த பரந்த உலகமே காத்திருக்குன்னு அந்த கருவுக்கு தெரியாது. தியானத்தோட உச்சநிலையை அடையும் போது, ஈகோ அழியும் போது மனிதனுக்கும் இதே மரண பயம்தான் வரும். தான் நம்பியிருந்த அறிவு தன்னை விட்டு போகுதேன்னு பயப்படுறான். இதை கேட்கும்போது அந்த பார்வையற்ற மனிதனோட கதை தான் ஞாபகத்துக்கு வருது. பல வருஷமா ஒரு ஊன்றுகோலை நம்பி வாழ்ந்தவருக்கு அறுவை சிகிச்சை மூலமா பார்வை வந்துடுது. உலகமே தெளிவா தெரிஞ்ச பிறகும் அவர் இத்தனை வருஷமா பயன்படுத்தின அந்த ஊன்றுகோலை கீழே போட மறுக்கிறாரு. நம்ம அறிவும் புத்தகங்களும் அந்த ஊன்றுகோல் மாதிரிதான். விழிப்புணர்வு வந்த பிறகும் அந்த அறிவை தூக்கி எறிய நாம தயங்குறோம். பழக்கம் நம்மள அடிமையாக்கிடுது. இந்த தேடலோட இறுதி நிலையை விளக்க ஓஷோ ஒரு நெகிழ்ச்சியான நாட்டுப்புற கதையை சொல்றாரு. இமயமலை அடிவாரத்துல வாழற ஒரு சிறுமிக்கு ரொம்ப வெப்பமான சமவெளி பகுதியில கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்க. அந்த வெப்பம் அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. எப்போ தான் சொந்த ஊரான இமயமலைக்கு போவோங்கிற ஏக்கம் வருது. தினமும் தான் மாமியார் கிட்ட போய் ஜூஹோன்னு கேக்குறா. ஜூஹோன்னா நான் என் வீட்டுக்கு போகட்டுமான்னு அர்த்தம். ஆனா மாமியார் தினமும் நாளைக்கு போலான்னு சொல்றாங்க. வெயில் கொடுமையால அந்த சிறுமி அங்கேயே இறந்துடுறா. ஆனா ஊர் மக்கள் என்ன நம்புறாங்கன்னா, அவள் இறந்த பின் பறவையா மாறி இன்றும் இமயமலை காடுகள்ல ஜூஹோன் கத்துவதாகவும் ஒரு முரட்டுத்தனமான குரல் நாளைக்கு போலான்னு பதில் சொல்வதாகவும் நம்புறாங்க. இந்த கதையை கேட்கும்போதே நெஞ்சுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இறங்குற மாதிரி இருக்கு. நாமும் அந்த சிறுமியை போலத்தான் நம் ஆன்மாவும் தன் சொந்த வீட்டை நோக்கி போக துடிக்குது. இந்த பௌதீக உலகம் அந்த வெப்பமான சமவெளி மாதிரி. நாமெல்லாம் இவங்க மாட்டிக்கிட்ட அந்நியர்கள். ஆனா நாமும் நாளைக்கு தியானம் செய்யலாம், நாளைக்கு அமைதியை தேடலான்னு தள்ளி போட்டுட்டே இருக்கோம். உண்மையான செல்வம், புத்தரின் அறிவியல், இரவல் அறிவு, மௌனம்னு இன்னைக்கு நிறைய விஷயங்களை அலசிட்டோம். நேர்களுக்கு ஒரு இறுதி சிந்தனையை வைக்க விரும்புறேன். கண்டிப்பா சொல்லுங்க. நாம தினமும் கூகுள்லயும் புத்தகங்கள்லயும் தேடுற விடைகள் உண்மையிலே நம்ம மனசோட அரிப்புகள் தானா? நாம தேடுற உண்மையான விடை எந்த கேள்வியும் கேட்காம மௌனமா நமக்குள் நாமே அமர்வதில் இருக்கிறதோ? இதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. எங்களுடன் இணைந்து கேட்டதற்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீச் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. ஓஷோவின் இந்த தம்மபதம் ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னோட இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. அடுத்த ஒரு ஆழமான தேடலில் உங்களை சந்திக்கிறோம்.